ஹலோ வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான 6/5/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் முழுவதும் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது? அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது முன்னேற்றத்தை கொடுக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது மீண்டும் நஷ்டத்தை கொடுக்க போகுதா, நீங்கள் எப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த தகவலோடு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குமா? குடும்பத்தில் தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகள் அனைத்துமே இனி வரப்போகின்ற வாரத்திலாவது கட்டுக்கொள்ள வரக்கூடுமா? மேலும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது தற்போது இந்த வாரத்தில் ஏதாவது சாதகமாக அமைஞ்சிருக்கா? அதே போல பயணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கக்கூடுமா, இல்லை என்றால் பிரச்சனைகள் வரக்கூடுமா? அதே போல ரொம்ப நாட்களாகவே ஆரோக்கிய ரீதியாக சந்தித்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைக்கான தீர்வானது இந்த வாரத்திலாவது மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடுமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் எப்படி நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க? எப்படி உங்களால் கணிக்க முடியுது அப்படின்னு எல்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாங்க. இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே நம்முடைய வாழ்க்கையில உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த கணிப்புகள் அப்படியே நடக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அதாவது ஒரு 100%த்துல 80% இந்த பொது பலன்களானது அனைத்து மகர ராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்குதுங்க. மீதம் இருக்கக்கூடிய 20% வேண்டுமென்றால் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான சில மாறுதல்களானது ஏற்படலாமே தவிர மேக்சிமம் இந்த பலன்களானது அப்படியே நடக்க கொடுங்க. நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஒரு விஷயமானது நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்டவர்கள் இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சொன்ன இந்த கணிப்புகளானது எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு, 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மேச ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு. புதன் வக்ரகதியில மீன ராசியில பயணம் செய்ய போகிறார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மேச ராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த ஒரு கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, சனியை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இருக்குங்க. அந்த வகையில் இந்த வாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இதன் மூலமாக சில நன்மைகள் நடக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக சில நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க. இருப்பினுமே செலவுகள் அதிகரித்து மன நிம்மதியானது கிடைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டு தாங்க இருக்குங்க. கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா செலவுகள் வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளானது ஏற்பட்டு இருந்தது. வீட்டில் திடீர்னு ஒரு சில பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளானது வந்து இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் இந்த வாரமும் இது போன்ற ஒரு நிலை தொடரும் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலையில பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் பார்த்து அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சில மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு இருக்குங்க. மீண்டும் இந்த ஒரு நிலையானது இந்த வாரத்தில்
வாரத்தில் கூட தொடரலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. அக்கறையுடன் வேலை பார்த்தாலும் மேலதிகாரிகள் உங்களை குற்றம் சொல்லி உங்களை காயப்படுத்துவார்கள் என்பதால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் பெருசாக நீங்கள் மனக்கவலை ஏற்பட்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க. நிச்சயமாக அதற்கான ஒரு பிரதிபலனானது இந்த வாரத்தில் இல்லைனா கூட அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து வேலையில் கவனம் செலுத்திடுவாங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது சாதகமாக இல்லைங்க. சூதாட்டம் போன்ற காரியங்களில் தயவு செஞ்சு இறங்காதீங்க. இதன் மூலமாக மகர ராசி நேயர்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்காரு. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களானது அதிகரிக்க போகிறது. அதனால் உடல்நல கேடானது உண்டாகலாம். பிடிவாதத்தை கைவிட்டால் தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. எதையுமே இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில கட்டுப்பாடுகளோடு செஞ்சுட்டு வந்தால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். எப்படி வேண்டுமென்றாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுருங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆவலோடு எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்காமல் தொழிலில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்படலாம். வியாபாரம் மந்தமாக நடக்குங்க. கையில் பணமானது தங்காது. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. மனைவி உங்கள் மனம் அறிந்து நடந்து கொள்வார்கள். தொழிலை விரிவுபடுத்த அதிக முதலீடு செய்ய வேண்டாங்க. அப்படி செய்கின்ற முதலீடு மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு பதிலாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ இப்போது இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே செய்துட்டு வாங்க. பெரிதளவுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாங்க. அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்க வேண்டாங்க. எதுவாக இருந்தாலுமே நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்மளால் இது செய்ய முடியுமா, இவ்வளவு பணத்தை நம்ம வாங்கி இதில் நம்ம போடலாமா அப்படிங்கிற விஷயத்தை ஒன்றுக்கு பலமுறை யோசித்து நீங்கள் செய்வது நல்லதாக இருக்க கொடுங்க. சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. நெருங்கிய நண்பரின் உதவியால் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. சனி 2ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கட்டுமான தொழிலானது கை கொடுக்காதுங்க. நில விற்பனையில் சரிவை சந்திப்பீர்கள் என்பதால் கொஞ்சம் அது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நிறுத்தி நிதானத்தோடு செயல்பட்டுட்டு வாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அவசரமாக இது போன்ற நில விற்பனையில் நீங்கள் சந்திக்காதீங்க. இதன் மூலமாக பெரிதளவுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க. அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் ஒரு மாதம் விட்டு நம்ம வித்திருந்தா நல்ல காசானது கைக்கு வந்திருக்குமே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முன் யோசனையுடன் காரியம் செய்யாவிட்டால் கையிருப்பானது கரைந்து போகலாம். ராகு 3ஆம் வீட்டில் இருக்காரு. சகோதரியுடைய திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள். கேது 9ஆம் இடத்துல இருக்காரு. தந்தையாருடைய சொத்துல உரிய பங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது கலவையான பலன்களை சந்திக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. சில இடங்களில் நிச்சயமாகவே மகர ராசி நேயர்கள் கவனமாக இருக்கணுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. அதே போல் தொழில் ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் எப்போதும் போல கடினமாக உழைத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த உழைப்புக்கு ஏற்ப ஓரளவுக்கு முன்னேற்றமானது பார்க்கலாங்க. அதே போல் சின்னதாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நஷ்டங்கள் ஏற்படதாங்க செய்யும். இப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக இல்லை. ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்காதீங்க. எப்போதுமே இதே போன்ற ஒரு நிலையானது இருக்க போவது கிடையாது. நிச்சயமாக கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சில நல்லதும் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அதற்காக நீங்கள் காத்து இருங்க. அது வரைக்கும் நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து முயற்சியோடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, அஜாக்கிரதை காட்டாமல் முழு முயற்சியோடு செய்துட்டு வாங்க. பெரிதளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னா கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுடைய நிலைமையை சமாளித்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு ஓரளவுக்கு கொஞ்சமாவது சேமித்து வைக்கக்கூடிய வகையிலேயாவது உங்களுக்கு ஓரளவுக்கு பண வருமானமானது கைக்கு வர கொடுங்க. ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், கடினமாக உழைக்கணுங்க. யாரையும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பாதீங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலுமே அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக இருங்க. கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்தாதீங்க. இதன் மூலமாக உங்களின் மீது மற்றவர்களுக்கு வெறுப்பானது ஏற்பட்டுவிடும். ஸோ கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்க கொடுங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வர சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உரிய சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்துட்டு வர சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.